ஒரு தடவை இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கு நான் வந்து பாருங்கள் ஒரு 10 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு அதில் இருக்கிற உள்ள அந்த சதை பீஸை மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மொத்தமாக எடுத்து ஒரு கத்தி வச்சு நல்லா தூளாக நுணுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு கப்பில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 1 கப்பு சின்ன வெங்காயம் அதுக்கு நல்லா வதக்கி விட்டு அது கூடவே 10 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்புங்க, அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக அது கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே பழுத்த 3 நாட்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்காய் வந்து அந்த சோறு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தட்டு போட்டு 1 நிமிஷம் எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட பாருங்கள் நல்லா வறுத்த வேர்க்கடலை 2 ஸ்பூன் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி எடுத்து நமக்கு அருமையான ஒரு கிரேவி ரெடிங்க. கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து நாம் வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.